அனைவருக்கும் வணக்கம். கங்குவா படத்துடைய முதல் நாள் கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிறத இப்ப பேச முடியும். ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்றதை விட இவ்வளவுதான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. 50 கோடி கிட்ட தான் நெருங்கி வந்திருக்கும் வேர்ல்டு வைடு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்குது. ஸ்டுடியோ கிரீன் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம சொல்ற விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக உட்காந்து மறுபடியும் பேசிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் நாள் கலெக்ஷன் முடிஞ்ச உடனே இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஏதாவது ஒரு ரிப்போர்ட் வரலாம். ஸ்டுடியோ கிரீன் அஃபிஷியலாக பண்ணலாம், இல்லை ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் முடிகிற வரைக்கும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 50 கோடி ரூபாய் தான் வந்திருக்கு அப்படின்னா 12,000 ஸ்க்ரீன் கிட்ட ரிலீஸ் ஆகி அவ்வளோதான் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ட்ராக்கர்ஸ் நீங்கள் எந்த வேணாலும் லிஸ்ட் அவுட் எடுத்து பாருங்கள். 50 கோடிக்கு மேலே யாருமே சொல்லலை. அதுக்கு உண்டான இடத்துக்குள்ளே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மிகப்பெரிய ரீசன் நம்ம ஏற்கனவே படத்தை பற்றி சொல்லிட்டு போது படத்துக்கு முன்னாடி ஒரு படத்துடைய ப்ரொமோஷனுக்குன்னு ஒரு 2-3 விஷயங்கள் தேவைப்படுது. ஏன்னா நம்ம கிராண்ட் இயராக பண்ணியிருக்கோம், 300-350 கோடி போட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த பேச்சு மட்டுமே ஒரு காரணமாக இருக்க முடியாது. அதை தாண்டி படத்துக்கான ஒரு ஹிட்டான ஒரு பாடல் ஒன்று தேவைப்படும். இல்லை படத்தில் ஏதாவது வித்தியாசமான ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு இப்போ லியோ திரைப்படம் ஓரளவுக்கு பேசப்பட்டுச்சு. அது ஒரு பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு 2 மெட்டீரியல் பயன்படுத்துனாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு மிக அற்புதமான கிராஃபிக்ஸ் காட்சியை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஹைனா கேரக்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை பயங்கரமாக பில்டப் பண்ணி சொன்னாங்க. ஸோ அப்புறம் எல்சியூ உள்ளுக்குள்ளே இருக்குது, எல்சியூவில் இந்த இது இருக்குது, கமல் சார் உள்ளுக்குள்ளே வராது, ராம் சரண் உள்ளே வராது, இப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரொமோஷனான விஷயங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் அந்த படத்துக்கான ஒரு ஓப்பனிங் வந்துச்சு. ஜெயிலர் திரைப்படத்துக்கு 3 பெரிய ஸ்டார் இருக்காங்க, அது ஒரு காரணம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வேட்டையின் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு. அதுக்கு ஒரு ஓப்பனிங் வந்துச்சு. ஸோ அதனால தான் படங்கள் 50 கோடிக்கு மேலே 100 கோடியை நெருங்கி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு என்ன ப்ராப்ளம்னா சூர்யா அவர்களுக்கு 2-2.5 வருஷத்துக்கு அப்புறமேட்டு தியேட்டரில் படம் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறமேட்டு தியேட்டர் ஓனர்ஸ் படத்துடைய ரெஸ்பான்ஸை பார்த்த பிறகு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டில் பண்ணாங்க. அமரன் திரைப்படம் ரொம்ப நல்லா ஓடிட்டு இருந்தது ஒரு காரணம். இதெல்லாம் தான் இந்த படத்துடைய கலெக்ஷன் ரிப்போர்ட் கம்மியாக இருக்கிறதுக்கு உண்டான காரணம். முதல் நாள் கலெக்ஷன் எக்ஸ்பெக்டேஷனோடு பார்த்த ஆடியன்ஸ் கிட்ட 50 கோடி ரூபா கலெக்ஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் 50 கோடி கிட்ட வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் செகண்ட் நாள் எப்படி போகும், இன்னைக்கு ஏற்கனவே புக் பண்ணவங்க கண்டிப்பாக பார்த்துருவாங்க. ஸோ ஆனால் புதுசாக புக் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ அதிகமாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறனால. மிக முக்கியமான காரணம் என்னன்னா இவங்க படத்துக்கு கொடுத்த பில்டப்புக்கு உண்டான படம் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த ரிவ்யூ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த படத்துக்கு அவங்க சொன்ன ரிவ்யூவுக்கும் அவங்க கொடுத்துருக்க அவுட்புட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம் தோணியிருக்கு. கார்த்தி ஒரு நல்ல படம், மெய்யழகன் படம் மூலமாக ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கு. அந்த கார்த்திக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. எப்படி புலி படத்தில் இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த புலி வேந்தன் அப்படிங்கிற கேரக்டர் விஜய் அவர்கள் வரும்போது என்ன மாதிரியான ஒரு பயங்கர பில்டப்லாம் கொடுத்துருந்தாங்க. புலி படத்துடைய ட்ரெயிலர் வரும்போது பயங்கர பில்டப் கொடுத்தாங்க. ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா மாறி போச்சு. அந்த மாதிரி தான் இப்போது கங்குவா திரைப்படத்துடைய அந்த ரெஸ்பான்ஸ் மாறி போச்சு. மிக முக்கியமான காரணம் சவுண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க சரியாக நேரத்தை எப்படி சொல்கிறதுனா ரொம்ப அதிகமான சவுண்டையும், ஏதாவது ஒரு காட்டுவாசியாக இருக்கான்னு வைங்க, காட்டுவாசி சம்மந்தப்பட்ட கதை தான், 4 குடிகள் சம்மந்தப்பட்ட கதை தான் எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது அதுக்குள்ளே ஒரு என்ன விஷயங்கள் கொடுத்துருக்கணும்னா அதை ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக்னஸை காட்டியிருக்கணும். அதுக்கு அவங்களுக்கு மேக்கப்புக்கு பண்ணப்பட்ட செலவில் வசனங்களுக்குன்னு ஒரு நல்ல செலவு பண்ணியிருக்கணும், நேரத்தை செலவு பண்ணியிருக்கணும். ஆனால் அது சரியாக பயன்படுத்தலைன்னா படம் சரியாக கிரிப்பாக உட்காரனால நெகட்டிவ் ரிவ்யூ. அதனால தான் கலெக்ஷன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது 350 கோடி ரூபா பட்ஜெட் போடப்பட்டு இப்போ 50 கோடி ரூபா கவர் ஆகிருக்குன்னா மீதி 300 கோடி ரூபா வரத்துக்கு இந்த படத்துக்கான அந்த புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த 2-3 நாட்களில் தான் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்க்ரீன்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அமரன் படம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது அமரன் படம் ஆல்ரெடி நிறைய மேக்ஸிமம் பேர் பார்த்து முடிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது வேறு படம் இல்லை அப்படிங்கிறனால இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அதை பொதுவான ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் மட்டும்தான் அதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் ரிவ்யூவில் ஃபேன்ஸ் சரி யங்கான ஜென்ரேஷனில் இருக்கிற ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தை நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்கன்னா அது ஓகே. வயதானவங்க, பெண்கள், குடும்பத்தை சார்ந்தவங்களுமே படம் சரியாக பிடிக்கல, படம் அந்தளவுக்கு கிரிப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை நம்ம மறுக்க முடியாது. ஒரு படம் பெரிய அளவுக்கு நாங்கள் எடுத்துருக்கோம், 350 கோடி ரூபா பட்ஜெட் போட்டுட்டோம் அப்படிங்கிறனாலே அந்த படத்தை பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ டைட்டானிக் படம்லாம் எடுத்தாங்கல்ல, அந்த படம் எடுத்தோடனே மிகப்பெரிய பொறிச்சவர், உலகத்தில் அதிக பொறிச்சவரில் எடுத்து முடித்தோடனே அதை டிவியில் போட்டு காட்டினாங்களாம். இந்த அளவு பெரிய அளவுக்கு நாங்கள் படம் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரம்மாண்டத்தை டிவியில் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தியேட்டரில் போய் படம் பார்க்குறாங்களாம். இது நடந்த சம்பவம்.
அப்படின்னு நான் கேள்விப்பட்டதான் சொல்கிறேன். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது, அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, இந்த பிரம்மாண்டத்த பார்த்துட்டாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன உள்ளுக்குள்ள போய் தியேட்டர்ல பார்க்கும்போது, அவங்க வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு வந்துட்டாங்க. அதனால அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த பல்ஸ கங்குவா திரைப்படம் குடுக்க மறுத்திருக்கு. அது வந்து நம்ப மறுக்கவே முடியாது. நீங்க மறுக்கிறதுக்கு என்ன வேணாலும் காரணத்த கீழ கொண்டு வாங்க. அதுக்கான பதில் சொல்றதுக்கு நான் 100% வந்து தயாரா இருக்கிறேன். நீங்க காரணத்த கொண்டு வாங்க, நம்ம பேசுவோம். இது வந்து ஒரு படத்துக்கான நெகட்டிவான விஷயத்த சொல்றதுக்காக இல்ல. இருக்கிறத இருக்கிற மாரி சொல்றதுக்காக. ஸோ குளோபலா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்குது. அமெரிக்கால 1000 ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அமெரிக்க ஆடியன்ஸ் அத எப்படி ஏத்துருக்காங்க, வேர்ல்டு வைடா எப்படி ஏத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னும் அடுத்த நாட்கள்ல பார்க்கும்போது கண்டிப்பா உணர முடியும். தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. தெலுங்குலயும் அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆன மாரி தெரியல. ஓரளவுக்கு தான் பேசப்பட்டுட்டு வருது. 50-50 இடத்துக்குள்ள தான் இருக்கு. கேரளால என்ன ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இன்னும் முழுசா தெரியல. இன்னைக்கு தெரிஞ்சிரும். இன்னும் தெளிவான ரெஸ்பான்ஸ் வந்து பார்க்கும்போது இன்னும் தெளிவா தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் டீட்டெயிலா உட்காந்து மறுபடியும் பேசலாம். நாளைக்கு கலெக்ஷன் ரிப்போர்ட் ஸ்டுடியோ கிரீன் என்ன சொல்றாங்க அத பொறுத்துட்டு, ஒருவேளை சொல்லினா அதுக்கப்புறமேட்டு ட்ராக்கர்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி தான் நம்ம பேச முடியும். பார்த்துட்டு நம்ம டீட்டெயிலா உட்காந்து வந்து பேசுவோம். சரிங்களா? இப்போதைக்கு ₹50 கோடி நெருங்கி வந்து கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் கங்குவா திரைப்படத்துக்கான முதல் ஓரளவுக்கான நல்ல செய்தி. அதாவது எக்ஸ்பெக்டேஷனோட போய் படம் பார்த்தவங்களுடைய அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் இவ்வளோ தான் வந்திருக்கு. இதுதான் மேக்ஸிமம் கலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ளேயே பாதி தான் வந்திருக்கும். இதுலயும் கம்மியா தான் வந்திருக்கும் அப்படிங்கிற நிறைய டிஸ்கஷன் ஆன்லைன்ல போயிட்டு தான் இருக்குது. டிஸ்கஷன வச்சுக்கிட்டு நம்ம பேச முடியாது. நம்ம பொதுவான கருத்தை வச்சு தான் பேச முடியும். ஏன்னா இத்தனை ஸ்க்ரீன்ல வந்து ஒரு 20% 30% தியேட்டர் ஃபில் ஆயிருந்தாலே நம்ம ஓரளவுக்கு வந்து கலெக்ஷன் வந்திருக்கும். அதுதான் இப்போதைக்கு லாஜிக்கலி எல்லாரும் பேசிட்டு இருக்கிற விஷயம். ஸோ பார்க்கலாம். இன்னைக்கு ரெஸ்பான்ஸ பார்த்துட்டு தான் நம்ம இந்த மத்த விஷயங்கள வந்து பேசணும். பார்த்துட்டு நம்ம டீட்டெயிலா உட்காந்து மறுபடியும் பேசுவோம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் பரவால்ல. அத தாராளமா கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா! தமிழ் சினிமா வளரணுங்கிறதுக்காக தான் நம்ம டிஸ்கஷன உருவாக்குறோம். அது வந்து நல்ல திரைப்படங்கள் அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேச தான் போகுது. இப்ப லப்பர் பந்துங்கிற படத்தலாம் வந்து யாருமே காசு குடுத்துலாம் ப்ரமோட் பண்ணல. படம் தானா ப்ரமோட் பண்ணிக்குது. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எவ்வளவு காசு குடுத்து நீங்க பிஆர் ஏஜென்சி வச்சு பண்ணா கூட அத வந்து நீங்க தாண்ட முடியாது. அவ்வளவு அற்புதமான விஷயம் தான் வேர்ட் ஆஃப் மவுத். அது வந்து கங்குவா திரைப்படத்துக்கு கொஞ்சம் டவுனா இருக்கு அப்படிங்கிறது நான் ரொம்ப நெறைய வீடியோல நான் சொல்லிட்டேன். அதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஒரு சினிமா ரசிகனா கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா அதிகமாக கொஞ்சம் வார்த்தை விட்டுருக்க வேணாமோ? ப்ரொடியூசர் சைட்லேருந்து, ஹீரோ சைட்லேருந்துலாம் கொஞ்சம் வார்த்தை கம்மியா விட்டுருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. அவ்வளோதான். ஸோ எவ்வளோ பெரிய ப்ராடக்ட் இருந்தாலும் அதிகம் பேசக்கூடாது. படம் தான் பேசணும். நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உங்களுடைய கருத்துக்கள வந்து நீங்க கமெண்ட் எழுதுங்க. நன்றி. வணக்கம்.